தூங்குற அந்த நள்ளிரவில் தான் சில உண்மைகள் நம்மளை சுடும். இந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் வந்து சுடலை, பொசுக்கிட்டு இருக்கு. அவங்க ஏதோ சொதப்பியிருக்காங்க இந்த காதல் வாழ்க்கையில். அவங்களால இப்போ தூங்க முடியல. மனசுக்குள்ளே ஒரு விஷயத்த மறைச்சி வச்சுட்டு நேத்திரவு ஒரு ஒரு ரியலைசேஷன். அந்த விஷயத்த மறைச்சிருக்கலாம், இல்லைனா அந்த அந்த விஷயத்தை பற்றி அவங்களுக்கு நேற்று நைட்டு தான் புரிஞ்சிருக்கு. அதுலேருந்து அது பர்சனல் நிம்மதியாக இருக்க முடியல. ஐயோ நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு அந்த ஒரு குற்ற உணர்ச்சி அவங்கள உலுக்கி எடுத்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு தவிப்பில் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன முடிவு? இந்த உண்மை இந்த ரீடிங்கில் வெளியே வரட்டும். இதுதான் இந்த ரீடிங்கோட இன்டென்ஷன். அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க, என்ன மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க மனசில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிகிட்ருக்கு. நிறைய விஷயங்கள் ஜகிள் பண்ணியிருக்காங்க ஃபார் ஷுர். ஏன்னா இதுவா அதுவான்னு பண்ணி ஒரு குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. டூ பிஸி வின்னிங். நீங்கள் வந்து சுத்தமாக இந்த பர்சன் இந்த ரியலைசேஷனுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட அவங்க மேலே உங்களுக்கு இப்போ ஒரு ஃபோக்கஸே இல்லை. யூஆர் டூ பிஸி, டஸ்ட் இட் ஆஃப். போங்கடா அப்படின்ட்டீங்க. யூ டஸ்டட் இட் ஆஃப். இந்த பர்சன் வந்து இருக்காங்களா இல்லையா, என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணலை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கண்டுக்கவே இல்லை. இதுதான் இந்த பர்சனோட ட்ரிகர் பாயிண்ட். இதுதான் இந்த பர்சனுக்கு தூக்கம் இல்லாமல் போனதுக்கான முழு முதற் காரணம். நீங்கள் சுத்தமாக நோ கான்டாக்டில் போயிட்டீங்க. ஏன் போனீங்க அப்படின்னு சொதப்புனாங்க. ஸோ இதை தான் இங்கே பார்க்க போகிறோம். நீங்கள் பக்காவாக இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில். இட்ஸ் லைக் யூ ஆர் வின்னிங். வின்னிங் இல்லைனா உங்களோட டார்கெட்ஸ், உங்களோட எய்ம் அதெல்லாம் வந்து நடந்துகிட்டே இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்த ஒரு வரம்னு கூட சொல்லிக்கலாம், நீங்கள் அனுபவித்த வலிக்கு. ஏன்னா இந்த பர்சன் உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு பிரபஞ்சம் கொடுத்த பரிசாக கூட இருக்கலாம் இந்த வெற்றி. பார்க்கலாம் என்னென்ன. ட்ராவல், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புரோக்கர்ஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் ரொம்ப பாஷ், இல்லைனா வந்து நிறைய ட்ராவல் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி, அது கொஞ்சம் நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறது, வெளியே இருக்கவங்களுக்கு பந்தா கட்டுறதுக்காக செலவு பண்ணுறது, தேவையில்லாத ஸ்பெண்ட் பண்ணுறது, லைக் ஸ்பெண்ட் த்ரிஃப்ட், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த பர்சனுக்கு ஜாஸ்தி. இப்போது காசு இல்லை, பர்ஸு தொலைச்சாச்சு, காலி, எம்டி. இனி வந்து எங்கே போய் ட்ராவல் பண்ணுறது, எங்கே போய் யாரையாவது துரத்துறது. இதுதான் பிரபஞ்சம் உங்களை கார்னர் பண்ண ஒரு தருணம். ஏன் கார்னர் பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஒரு தனிமையில் தான், இந்த மாதிரி யாருமே இல்லாமல் அந்த ப்ரோக் ஆஸ் அப்படிங்கிற அந்த ஒரு எனர்ஜியில் இருக்கும்போது தான் நம்மளுக்கு ரியலைசேஷன்ஸ் வரும். அதனால இந்த பர்சன் வந்து மேபி இந்த ரியலைசேஷன், ஓ மை காட், இந்த பர்சன் ரீசெண்டாக எங்கேயோ ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ராவலிங் ஃபுல்லாக நீங்கள் தான் அந்த பர்சனோட மைண்டில். அது இல்லாமல் அவங்களோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷன், அவங்கக்கிட்ட பணம் இல்லை, சில பல விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. இதுவும் ஒரு காரணம். ஆனால் இதெல்லாம் வந்து இந்த ட்ராவல் முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி. இந்த பர்சனுக்கு வந்து ரியலைசேஷன் வந்துருச்சு. மேபி நீங்கள் 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த நினைவுகள் வந்து இவங்களை செதச்சிட்ருக்கு. மிட் நைட் ட்ரிகர் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் ஒன்றா, நான் சொல்லலை நீங்கள் 2 பேரும் எங்கேயாவது ஒன்றா ட்ராவல் பண்ணி வந்து நீங்கள் வந்து லவ்வர்ஸை தான் ட்ராவல் பண்ணிக்கணும் அவசியம் இல்லை. கொலீக்ஸாக ட்ராவல் பண்ணிக்கலாம், ஏன்னா வந்து குரூப்பாக எங்கேயாவது ட்ரிப் போகும்போது நீங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணிக்கலாம். லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அது. ஸோ உடனே நீங்கள் வந்து இங்கே ஜம்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் மேபி நீங்கள் போன இடத்துல அவங்கள பார்த்துருக்கலாம். ஏதோ ஒரு இடம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து போன ஒரு இடம். அந்த மெமரிஸால் இந்த பர்சன் இந்த தடவை ட்ராவல் பண்ணும்போது அவங்கள அப்படியே ஆக்கிரமிச்சிருச்சு. ஃபுல்லாக அந்த ட்ராவலிங் ஃபுல்லாக நீங்கள் தான். அந்த பர்சன் நோட்ஸ் எடுத்துருக்கிறது, உங்களை பற்றி கவிதை எழுதுனது எல்லாமே. நீங்கள் ரொம்ப லைக் நீங்கள் எப்போவுமே கையில் டிஷ்யூ வச்சுருப்பீங்க. ஏதோ ஒரு யூனிக் கேரக்டர் உங்ககிட்ட இருக்குது. அதை ட்ராவலும் போது அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க, இல்லைனா நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்போவுமே வந்து சில விஷயங்கள் வந்து சானிடைசர் இல்லைனா வந்து டிஷ்யூ இதெல்லாம் வந்து நீங்கள் எப்போவுமே உங்கள் பேக்கில் இருக்கும். சம்திங் அவங்க நோட்டீஸ் பண்ணது இப்போ இந்த ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு நல்லாவே ஞாபகம் வந்திருக்கு. அதுதான் இவங்களோட ட்ரிகர் பாயிண்ட். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த டைம். நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்த தருணங்கள் வந்து அந்த மெமரிஸ், பியூட்டிஃபுல் மெமரிஸ் தான் இவங்களுக்கு ட்ரிகர் பாயிண்ட்டே. இட்ஸ் லைக் மிட் நைட் மசாலா. இந்த பர்சன் பாவம் தூங்க முடியல. நைட் ஆஃப் கப்ஸ். இந்த பர்சனுக்கு தயக்கம் இருந்தாலும் உங்ககிட்ட வந்து காதலை சொல்லணுங்கிறது தான் இந்த பர்சனோட இன்டென்ஷன். இதுதான் ட்ரிகர் பாயிண்ட் எல்லாத்துக்குமே. பட் எது வந்து அவங்கள தடுத்துட்ருக்கு, எது வந்து தடுத்துட்ருக்கு? 8 ஆஃப் வான்ஸ். கம்யூனிகேஷன் இல்லை. இந்த பர்சன் வந்து திடீர்னு உங்களை விட்டு காணாமல் போயிருக்காங்க. ஃபாஸ்ட்டாக, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்ககிட்ட வந்தாங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்ககிட்டேருந்து விலகி போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் நல்லாவே என்னென்னா அவங்க உங்ககிட்ட பேசியிருக்கணும், உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும், அட்லீஸ்ட் ஃபோன்லையாவது பேசியிருந்துருக்கணும். ஒரு டைம் நீங்கள் கோவிச்சிட்டு போயிருந்தா கூட ஒரு ஃபோன் பண்ணி பேசியிருந்தாங்கன்னா எல்லாமே சால்வ் ஆகிருக்கும். அது நல்லாவே தெரியும் அவங்களுக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா ஞானம் எங்கே வந்தது அப்படின்னா, இந்த பர்சன் இப்போ உங்ககிட்ட வர துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சிலக்கு அந்த பர்சனோட பிளட் பாயில் ஆகிட்டுருக்கு அப்படின்னா லிட்ரலாக பாயில் ஆகிட்டுருக்கு.
ஃபஸ்ட்டு நம்ம ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி கம்யூனிகேஷனில் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பர்சன் எப்படி இந்த எனர்ஜிலேருந்து வெளியில் வராங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ ரொம்ப வின்னிங் சீசனில் இருக்கீங்க. ஸோ இதே நீங்கள் எனர்ஜியாக டைப் பண்ணி இந்த வின்னிங் சீசனை கிளைம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வெற்றி அடையிறது தான் இந்த காதல் யூனியனுக்கான பெரிய என்ன சொல்கிறது, ஒரு தடையை விளக்குற ஒரு எனர்ஜியாக இருக்க போகுது. சிலைக்கு இப்போ ஒரு பெரிய திறவுகோல் அப்படின்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா நியூ பிகினிங் பாட்டம் டெக்கில் இந்த எபிஃபனி வந்து இவங்களுக்கு வந்ததுக்கு காரணம், ஞானம் வந்ததுக்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா பாஸ்டில் அவங்க உங்களுக்கு இது தான் பண்ணாங்க. இட்ஸ் லைக் கோஸ் பண்ணாங்க, அவங்கள வந்து விட்டுட்டு போனாங்க. நீங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு கூட உங்களுக்கு ஒரு பாயிண்டில் தெரியாமல் போயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த டைமில் அவங்க கிளாரிட்டி கொடுத்துருக்கணும், கொடுக்கல, ஓடி போயிட்டாங்க. ஏன்னா வந்து உங்களை வந்து இட்ஸ் லைக் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டாங்க. என்ன நடக்குதுன்னு நாங்கள் தெரியாத மாதிரி. ஆனால் இப்போது அவங்களுக்கு அதே தான் நடந்துட்டுருக்கு. உங்கள் வாழ்க்கை என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. இப்போது உங்கள் மனசு துடிச்சிட்ருக்கு. உங்ககிட்ட பேசணும், இந்த புது ஆரம்பத்தை பற்றி நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும், எனக்கு இந்த காதல் வேணும் அப்படிங்கிற தவிப்பு அவங்க மனசில் இருக்குது. இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த தண்டனை. இது பார்த்தீங்க அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட். ஓ மை காட், ஜட்ஜ்மெண்ட்னு சொல்கிறேன். பாட்டம் டெக்கில் ஜட்ஜ்மெண்ட் கார்டு. யூ ஆர் அ பிளஸ்டு சோல். உங்களுக்கு வந்து எந்த விஷயமும் தேவையில்லை. நீங்கள் பண்ணது மிகச்சரியான செயல். அதுதான் இந்த காதலை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகுது. ஸோ பார்க்கலாம் இந்த ரியலைசேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வரப்போகிறது. 5 ஆஃப் சோர்ட்ஸ், துரோகத்துக்கான தண்டனை. அதே சமயம் வந்து இந்த பர்சன் துணிஞ்சு இறங்க போகிறாங்க. எப்படி என்ன துணிஞ்சு எதுக்காக துணியணும் அப்படின்னிங்கன்னா, உங்கள் காதலில் தடுக்கிறதுக்கு நிறைய சக்தி இருக்குது. 5 ஆஃப் சோர்ட்ஸ் அப்படின்னாவே காம்படிஷன். மேபி உங்களுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கலாம், இல்லை அந்த காதலை தோற்கடிக்க உங்களுக்கு பிடிக்காத பேர், அவங்களுக்கு பிடிக்காதவங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே பொறாமல் பிடிச்சவங்க நிறைய பேர் சதி பண்ணியிருக்கோம். ஆல் அபவுட் சதி. இது உங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தா உங்கள் பிரிவுக்கு காரணமே யாரோ பண்ண சதி, தேர்ட் பார்ட்டி சதி. நோ பேட் வேர்ட்ஸ், தேர்ட் பார்ட்டி சதி. இது வந்து இன்னொருத்தங்க யாரோ தேர்ட் பார்ட்டினா இன்னொரு உமனோ இல்லை மென்னாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பொறாமல் பிடிச்சிங்க. நான் இப்போ தானே சொன்னேன், உங்கள் கூட்டத்திலே இருக்கவங்க தான், வேறு எங்கேயும்லாம் உங்களுக்கு வந்து ஆப்பு கிடையவே கிடையாது. ஒன்று உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பொறாமல் பிடிச்சி அவங்கள வந்து காதில் வந்து வேறு விஷத்தை பாய்ச்சிருக்காங்க, இல்லைனா வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே போய் சொல்கிறது, இந்த மாதிரி ஏதோ கெட்ட வேலையை உங்களை சுற்றி இருக்கவங்களே பார்த்துருக்காங்க. உங்களை சுற்றியே தான் சகுனி இருக்காங்க. யாருன்னு பார்ப்போம் அந்த சகுனி. இன்றைக்கி பார்த்துருவோம் அந்த யாருன்னு. ஸோ இதனால தான் வந்து உங்கள் காதல் வந்து சொதப்பிக்கிட்டு நிற்குது. 10 ஆஃப் பென்டிகிள்ஸ். அவுட்கம் இஸ் 10 ஆஃப் பென்டிகிள்ஸ். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், இந்த காதல் நிறைவேறுமா எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கூடிய சீக்கிரம் அந்த பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு மேலே இந்த கிங் ஆஃப் வான்ஸ், இந்த பர்சன் வந்து இப்படி நான் சொல்கிறது லிட்ரலாக பிரபஞ்சம் வந்து ஆமான்றாங்க. இட்ஸ் லைக் பிளட் இஸ் பாய்லிங். கிங் ஆஃப் வான்ஸ் வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன் வந்து இதுக்கு முன்னாடி பிளேயராக இருந்திருக்கலாம், தேர்ட் பார்ட்டி பின்னாடியெல்லாம் சுற்றி இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களை ஒரு ஆப்ஷன் மாதிரி வச்சுருந்துருக்கலாம். பட் இப்போது அந்த கம்ப்ளீட் பிளேயர் எனர்ஜியும் உங்களுக்கு தான். இட்ஸ் லைக் ஆல் த எனர்ஜி. இட்ஸ் டு பி ஃப்ரேங்க், அந்த லவ், அந்த செக்ஷுவல் எனர்ஜி, தட் எவ்ரி திங், அந்த பேஷன், எது வேணால் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி வச்சுக்க முடியுமோ, எவ்வளோ காதல், எவ்வளோ காமம் அதில் கலந்துக்கணுமோ, எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக ஒரு பர்சனை நீங்கள் உருவாக்கினீங்கன்னா எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் அவங்க இருக்காங்க. இட்ஸ் லைக் இந்த நிமிஷம் நீங்கள் அவங்கள போய் ஹாய்னிங்கன்னா அவங்க அப்படியே வெடித்து செதறிடுவாங்க. அந்தளவுக்கு பாய்லட். இட்ஸ் லைக் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம், எங்கே போகலாம். இட்ஸ் லைக் ஃபாஸ்ட்டாக எல்லாம் நடக்கும். தே ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஹாய், அவ்வளோதான். இட்ஸ் லைக் நான் அதுக்காக உங்களை வந்து போய் பேசுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. லெட் தம் கம். ஏன்னா அவங்க தான் கம்யூனிகேட் பண்ணணும், அவங்க தான் கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க. வெயிட் ஃபார் தம். ஏன்னா தப்பு உங்கள் மேலே இல்லை. உங்களை வந்து இந்த பர்சன் வந்து கொஞ்சம் காயப்படுத்திருக்காங்க, கொஞ்சம் இல்லை நிறையாவே. ஒரு துரோகமில் இந்த பர்சன் பண்ணிவிட்டு உடனே வந்து ரியலைஸ் பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்லவே முடியாது. பல துரோகங்கள் நடந்திருக்கு. துரோகத்துக்கு மேலே துரோகம்னு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் வெறுத்து போய் வெளியில் வந்துட்டீங்க. அதை டஸ்ட் இட் ஆஃப். அதனால தான் இங்கே டஸ்ட் இட் ஆஃப். இப்போ வந்து அவங்களுக்கு நீங்கள் வேணும், அந்த பழைய காதல் வேணும், அந்த தருணம் வேணும், அந்த பியூட்டிஃபுல் மெமரிஸ் வேணும். எஸ்பெஷலி இந்த பர்சன் உங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ண விரும்புகிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆசை உங்களோட சேர்ந்து வெளியில் போகணும் அப்படின்னு. அதுக்காக அவங்க துடிச்சிட்ருக்காங்க அப்படின்னா அது வந்து பொய்யாகாது. உண்மையிலே இந்த பர்சன் துடிச்சிட்ருக்காங்க. ஏன் அவ்வளோ துடிப்பு? நீங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, யூ ஆர் த ஸ்டார். உங்களை மாதிரி யாருமே வராது. நீங்கள் தனிமையில் இருக்கீங்க, உங்கள் துணையாக யாரும் இல்லை. அவங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் நினச்சிருந்தா வந்து விலகி போயிருக்கலாம், இன்னொரு கனெக்ஷனில் வந்து இன்னொரு கனெக்ஷன் உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கியிருக்கலாம். பட் யூ ஆர் ஸோ ஜென்யூன். நீங்கள் ரொம்ப பியோர் சோல்.
அதுதான் அவங்க பார்க்குறாங்க. அதுதான் இந்த மிட் நைட்டில் அவங்களுக்கு ரியலைஸ் ஆனது. எல்லாத்தையும் அலசி ஆராயும்போது அவங்க அவங்க எப்போ உங்களோட ட்ராவல் பண்ணாங்களோ அப்போருந்து இப்போ கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. என்ன ஆச்சு இடையில? நான் தான் நிறைய சொதப்பினேன். அவங்க என்ன பண்ணாங்க? அப்படின்னு யோசிக்கும்போது அவங்களுக்கு ரியலைஸ் ஆனது தப்பு சொதப்புனது எல்லாமே இந்த பர்சன் தான். நீங்க இல்லவே இல்ல. இந்த ரியலைசேஷன் தான் அவங்களுக்கு வந்திருக்கு. இதுதான் சூப்பர் பியூட்டி. இங்க பாருங்க. அதே 8 ஆஃப் வாண்ட்ஸ், நைட் ஆஃப் சோர்ஸ். இந்த பர்சன் ரொம்ப வேகமா உங்கள நோக்கி வராங்க. நான் சொன்ன மாரி தான் பிளட் இஸ் பாய்லிங். செல்ஃப் லவ். உங்களுக்கு ஒரே ஒரு கைடன்ஸ் தான் செல்ஃப் லவ். லவ் யுவர் செல்ஃப். அதுதான் இந்த பர்சன் அப்படியே மேக்னெட் மாரி அட்ராக்ட் பண்ணி உங்ககிட்ட கூட்டிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.